வெளியே இருந்த பாலத்தில் அன்று இரவு மொத்த ஊரும் குவிந்திருந்தது. நெஞ்சில் அடித்துக் கொண்டு கதறிக் கொண்டிருந்தார் அந்த தாய். அந்த இரவின் குளிரையும் நிசப்தத்தையும் மூதாட்டியின் கதறல் கிழித்து எறிந்தது. குளிர்ந்து கிடந்த சிமெண்ட் தரையை வழிந்து கிடந்த குருதி கொதிக்க வைத்தது. அந்த இடம் முழுவதும் இரத்தத்தின் வாடை நிரம்பி கிடந்தது. மழை துண்டித்து கொல்லப்பட்ட மகனையும் வெட்டி வீசப்பட்ட மருமகளையும் பார்த்த அந்த மூதாட்டியால் எப்படி நிதானமாக இருக்க முடியும்? இடத்திலிருந்த போலீசார் தடயங்களை சேகரித்துக் கொண்டு விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர் சங்கரலிங்கம், இவரது மனைவி சுப்புத்தாய். தென்காசி மாவட்டம் நெல்கட்டும் சேவல் அருகே பச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். சுப்புத்தாய்க்கு உடல்நிலை சரியில்லாததால் அவரை நல்லூர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுவிட்டு பச்சேரிக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் சங்கரலிங்கம். இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த இருவரையும் ஊருக்கு அருகே உள்ள பாலத்தில் மறைந்திருந்த நபர்கள் அரிவாளால் சரமாரியாக்க வெட்டிவிட்டு தப்பி ஓடி உள்ளனர். சம்பவ இடத்திலேயே சங்கரலிங்கம் உயிரிழந்த நிலையில் மனைவி சுப்புத்தாய் சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு முதற்கட்ட சிகிச்சைக்கு பின்பு நெல்லை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். 7 மணிக்கு எங்களுக்கு போன் போட்டான். ஏன் சங்கலிங்க என்னையா செய்த? ஏக்கா நான் புழுக்கை சேர்த்திட்டு இருக்கேன், தாய்க்கு சுப்புக்கு காய்ச்சல் அப்படின்னா சரின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு ரைஸ் வாங்கியிருக்கான். அன்னைக்கு அப்படியே வெளியே வீட்டு மாட்டை பார்த்துட்டு வந்திருக்கோம்னுக்காக இவன் அந்த பாலம் எங்கள் ஊருக்கு கிழக்கு பாலம் இருக்கு. பாலத்துக்கிட்ட வந்து வெளியே இருக்க அந்த வர வழியிலே வெட்டியிருக்காங்க. என் தம்பியை ஒரே வெட்ட வெட்டிட்டாங்க. அங்கனிய என் மகளை வாயோட இங்க வெட்டி இந்த கையெல்லாம் வெட்டி இதுல செதுக்கி அவங்களும் அந்த ஸ்பாட்ல தான் இருந்தாங்களா? அவங்க அது இங்கனக்குள்ள வெட்டி போட்டுருக்காங்க. அங்கனக்குள்ள வீடு. சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். கொலை செய்தது யார், கொலைக்கான காரணம் என்ன என விசாரித்திருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் நிலத்தகராறு காரணமாக உறவினர்கள் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது தெரிய வந்துள்ளது. பங்காளி பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு. இப்ப நாங்க சாமியின் கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு இப்ப நேத்து அவங்க சாமியனுக்கு கையெழுத்து போட போயிருக்காங்க. அன்னைக்கு தான் போறாங்க. நீ போயிருக்காங்களா? எங்க இவங்க போலீஸ்காரங்களை வச்சு இவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாடசாமி போலீஸ் அவங்கள கைக்குள்ள ஓட்டிட்டு இவங்க 3 பேரும், எங்க அப்பா கூட பிறந்த 3 பேரும் தான் எங்களை சித்திரால, எங்க அப்பா செத்து 4 வருஷம் எடுத்து எங்க அப்பா செத்து எங்களை சித்திரால பண்ணுதாங்க. அவங்க வசதியா இருக்காங்க. போலீசாரின் விசாரணையில் சங்கரலிங்கத்துக்கும் அவரின் தந்தையோடு பிறந்த அண்ணன், தம்பி மற்றும் அவரின் மகன்களுக்கும் சொத்து தகராறு இருந்து வந்தது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக 2 தரப்பினரும் அடிக்கடி காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் சொத்து சண்டை தீர்ந்த பாடில்லை. இந்த சூழலில் 3 மாதங்களுக்கு முன்பு நடந்த சொத்து சண்டையில் சங்கரலிங்கத்தை அவரின் பங்காளிகள் கொல்ல முயன்றதாக சொல்லப்படுகிறது. அது தொடர்பாகவும் புகாரும் அளிக்கப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் 2 தரப்புக்கும் பகை முற்றி வந்த நிலையில் எதிர்த்தரப்பினர் சங்கரலிங்கத்தை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார்கள். பல நாட்களாக அவரை நோட்டமிட்டு வந்த நிலையில் சம்பவத்தன்று அவரை சுற்றி வளைத்து வெட்டி கொன்றிருக்கிறார்கள். இச்சம்பவம் தொடர்பாக சங்கரலிங்கத்தின் உறவினர்களான சக்திவேல், ராமர், மாரியப்பன், பேச்சிமுத்து, சுப்புராஜ், துரை, செல்லையா, மாங்கனி, காளியம்மாள், மாரியம்மாள், ஈஸ்வரி ஆகிய 11 பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சங்கரலிங்கத்தின் தாய் அழகுநாச்சி மகன் இறந்த துக்கத்தில் விஷம் குடித்து தற்கொலை முயற்சி செய்தார். அவரை மீட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட சிகிச்சைக்கு பின்பு நெல்லை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சங்கரன் கோவில் அருகே கணவன் மனைவி இருவரையும் வழிமறித்து வெட்டியதில் கணவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.